God touched him. எல்லாம் சொல்லுங்க, தேவனே என் சிறைச்சாலையில் என்னை தொடுங்க ஆண்டவரே. நீங்கள் தொட்டிங்கன்னா அடுத்த வார்த்தை அது எவ்வளோ பெரிய சங்கிலி. நினைக்கிற மாதிரி இந்த சங்கிலிலாம் கிடையாதுங்க. ஐ வாஸ் இன் போலண்ட், ஐ வாஸ் இன் UK. அந்த சிறைச்சாலைக்குள்ளே போயிருக்கிறேன். அந்த சிறைச்சாலையுடைய அந்த 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 எடுத்து போடுகிறேன். ஆமேன். God release your bondages. உன்னுடைய சங்கிலிகளை அவர் அறுக்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, அந்த வெளிச்சம் என்ற வார்த்தை அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமேன். கவனிங்க, வெளிச்சம் பிரகாசித்தாலே அதுக்கு இன்னொரு அர்த்தம் வார்த்தை பிரகாசித்தது, தேவ கிருபை பிரகாசித்தது, தேவனுடைய வல்லமை பிரகாசித்தது, தேவனுடைய அபிஷேகம் பிரகாசித்தது. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்கதான். கவனிங்க, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது ஒன்றுதான், வெளிச்சம் ஒன்றுதான் உங்களை விடுதலை ஆக்கும். சொல்லுங்க, வெளிச்சம் ஒன்றுதான். எல்லாம் பைபிள் கையில் எடுத்து சொல்லுங்க, இது ஒன்றுதான். நீங்கள் எத்தனை மறுவாழ்வு இல்லத்துக்கு போனாலும் உங்களுக்கு மறுவாழ்வு இல்லை. எத்தனை ஆலோசனை மையத்துக்கு போனாலும் உங்களுக்கு விடுதலை இல்லை. இன்னைக்கு பாருங்க, கணவன் மனைவி பிரச்சனை, எவ்வளோ பேர் ஆலோசனை பண்ணுறாங்க, ஒன்றுமே நடக்கலையே, இன்னும் கடினமாயிடுது வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்றார், இந்த வெளிச்சம் வந்தால் எந்த உனக்கு ஆண்டு கொடுக்கிற மறுவாழ்வு மேலான வாழ்க்கை. இன்னைக்கு எத்தனையோ பேர் மறுவாழ்வு இல்லத்துலாம் போகிறான், குடிக்கிறதுக்கு, குடி நிறுத்த, புகையை நிறுத்த, எதுக்கு போகிறான். அங்கே போய் இன்னும் மோசமாயிடுறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த வார்த்தை வந்தால், இதில் கரங்களை சொல்லுங்க, வேத்து கையில் எடுத்து, இந்த வார்த்தை வந்தால், அது எந்த சங்கிலியாக இருக்கட்டும், அது எந்த அறையாக இருக்கட்டும், அது எந்த சிறைச்சாலையாக இருக்கட்டும், அது எத்தனை காவலாக இருக்கட்டும், அது 4வது காவல், 5வது காவல், பெரிய காவல் இருக்கட்டும், அதில் வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. நம்பர் ஒன் அந்த 6ஆம் வசனம் சொல்லுங்க, குறித்திருந்த நாள். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, குறித்திருந்த நாள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கென்று ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாதத்திலே தேவனின் சங்கிலி அறுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசிக்காத ஒன்றை தேவன் செய்ய மாட்டார். God has appointed the day, the February, for you to release your bondages. உன் சிறை வாழ்வை கர்த்தர் மாற்ற போகிறார். இது கிளி ஜோசியம் இல்லை, கர்த்தருடைய சொல்லுங்க, குறித்திருந்த நாள். உலக நிறைய சொல்லும், ஏறது குறித்திருந்தான். இன்னைக்கு தான் நீ உன் கதை முடிய போது ஆண்டவர் சொல்றாரு, என் கதை அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. சொல்லுங்க, என் வாழ்க்கை குறிப்பதற்கு நீ யார்? ஜாதகம் என்னது? என்னடி பார்க்குறீங்க? தண்ணியில் கண்டம். எங்கள் அப்பா சின்ன வயசு சொல்லி கொடுத்தாரு, உனக்கு தண்ணியில் கண்டம் இருக்குதுடான்னு, 5 வயசுலேயே. எனவே தான் குற்றாலத்தில் போய் நான் குளிரில் குளித்தேன். புரியவே இல்லை, உனக்கு தண்ணியில் கண்டம் இருக்குதுன்னு.